கர்த்தருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றோம். இந்த நாளில் நாம் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை தியானிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவான். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதேசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது என்று வேதம் சொல்கின்றது. பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோம் என்றால் ஜீவ விருட்சத்தை குறித்து பார்க்க போகின்றோம். இதில் ஜெயம் கொள்ளுகிறவர்கள், பரதேசின் தேவனுடைய பரதேசின் மத்தியில் இருக்கிற காரியங்கள், அந்த கனிகளை குறித்து நாம் பிறகு அடுத்த பாகங்களில் பார்ப்போம். இன்றைக்கு நாம் பார்க்க போகின்றது ஜீவ விருட்சம் என்றால் என்ன. இந்த ஜீவ விருட்சம் என்பது அனைவரும் அறிந்தது. கிறிஸ்துவுக்குள்ளாக அது நித்திய ஜீவன் என்றும் சாவாமை என்றும் அறிந்திருக்கிறோம். இந்த காரியத்தை நாம் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தில் பார்த்திருக்கின்றோம். அங்கு தேவனாகிய கர்த்தர் முதலாக மனுஷனை பூமியின் மண்ணிலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் ஆசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவாத்மானான் என்றும் அந்த மனிதனை கொண்டு வந்து அந்த மனிதனுக்கென்று ஒரு கிழக்கே ஏதேன் என்ற ஒரு தோட்டத்தை உருவாக்கி அந்த தோட்டத்தில் 3 விதமான கனிதரும் மரங்களையும் படைத்து அந்த தோட்டத்தில் தேவன் வைத்து அங்கு என்ன சொன்னார் என்றால், தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களையும் கனியும் புசிக்கலாம், ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். இங்கு தேவன் அந்த ஆதாம் ஏவாளை கொண்டு வந்து அந்த தோட்டத்தில் வைத்து 3 கனிமரங்களை காண்பித்து, 2 கனிமரங்களை நீங்கள் புசிக்கவும், ஒரு கனிமரத்தை நீங்கள் புசிக்க கூடாது என்று தேவன் அங்கு கட்டளையாக கொடுத்தார். சில காலங்கள் இவர்கள் இப்படியாய் வாழ்ந்திருந்தார்கள். வாழ்ந்து கொண்டிருந்த காலத்தில் சாத்தான் என்று சொல்லப்பட்ட கேருப் என்ற தூதன் அந்த ஏதேன் தோட்டத்தில் இருந்து என்ன செய்தான் என்றால், இவர்களை வஞ்சகமாக மாற்றி இவர்களை அந்த புசிக்க வேண்டாம் என்று சொன்ன கனியை புசிக்க வைத்து விட்டான். அவன் என்ன செய்தான் என்றால், நீங்கள் இதை புசிக்கும் நாளில் உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார், அதனால் தான் இந்த கனியை புசிக்க வேண்டாம் என்று தேவன் உங்களிடத்தில் சொல்லி இருக்கிறார். ஆனால் நீங்கள் இதை புசித்தால் நீங்கள் தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்று சொன்னதின் நிமித்தம் அவர்கள் புசித்தார்கள். புசிக்கப்பட்ட அந்த நாட்களில் அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டது. அப்போது அவர்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து கொண்டார்கள். இதுதான் தேவன் சொன்ன வார்த்தை. அதை புசிக்க நாளில் சாகவே சாவீர்கள் என்றால், புசித்த அந்த நாழிகையில் அவர்களுக்கு கண்கள் திறக்கப்பட்டது. தாங்கள் ஒரு நிர்வாணி என்று அறிந்து கொண்டார்கள். அந்த காரியங்கள் அறியாத ஒரு மனிதர்களாகத்தான் தேவன் பூமியில் அவர்களை வைத்திருந்தார். பிரியமானவர்களே, அந்த ஏதேன் தோட்டத்தில் இந்த காரியங்கள் நடந்தது என்று அனைவரும் அறிந்த காரியங்கள். இன்றைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோம் என்றால், அந்த 3 மரங்கள் தேவன் ஒப்பிட்டு பேசியிருக்கின்றார். புது உடன்படிக்கையில் அதன் காரியங்கள் வேறு, பழைய ஏற்பாட்டில் அதன் காரியங்கள் வேறு என்பதை நாம் சத்திய வேதத்திலிருந்து சில காரியங்களை குறித்து நாம் பார்க்க போகின்றோம். அந்த 3 மரங்கள், ஏன் மரத்தை குறித்து பேசியிருக்கிறார்? அங்கு 3 மரங்கள் என்று பேசியிருக்கிறார் அல்லவா? அந்த 3 மரங்களை குறித்து இன்னுமாய் நாம் வேதத்திலிருந்து சில காரியங்களை வாசித்து பார்ப்போம். நாம் அந்த ஆதியாகத்தில் 3 மரங்களை காண்பித்து பேசப்பட்ட வார்த்தையில் ஒரு மரம் மனிதன் என்று அறிந்து கொள்ள வேண்டும். நாம் அதற்கு சான்றாக தானியேலின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களை வாசிக்கும் போது நாம் புரிந்து கொள்ள முடியும். நான் படுத்திருந்த போது என் தலையில் தோன்றின தரிசனங்கள் என்னவென்றால், இதோ தேசத்தின் மத்தியிலே மிகவும் உயரமான ஒரு விருட்சத்தை கண்டேன். அந்த விருட்சம் வளர்ந்து பலத்து தேசத்தின் எல்லை பரியந்தமும் காணப்பட்டதாக அதன் உயரம் வானப்பரியந்தம் எட்டினது என்று ஒரு கனவை கண்டு கலங்கி அந்த தேசத்தில் இருக்கிற ஜோசியர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் ஞானிகளையும் அழைத்து இதன் அர்த்தம் என்னவென்று அன்றைக்கு இருந்த பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் என்ற ராஜா கலங்கி கொண்டிருந்த அந்த நாட்களில் அந்த கனவை வியாக்கணம் செய்வதற்காக தானியேல் என்ற ஒரு மனிதனை அங்கு அழைக்கப்படுகிறார்கள். இந்த தானியேல் எருசலேமிலிருந்து அடிமையாய் கொண்டு வரப்பட்ட ஒரு மனிதன். இந்த தானியேல் அந்த கனவுக்கு விளக்கம் சொல்லுகிறார். என்னவென்றால், அந்த வளர்ந்த மரமும் பெருகிய மரமும் அந்த மரங்கள் வளர்ந்து ஆகாயத்தை தொட்டது. ஆகாயத்து பறவைகள் அந்த கிளைகளில் வந்து அடைந்தது. அநேக
ஜீவன்கள், காட்டு மிருகங்கள், மனிதர்கள் வந்து அந்த மரத்தின் கீழ் இளைப்பாறுதல் அடையத்தக்கதாக அந்த விருட்ச மரம் பெரியதாய் வளர்ந்தது. அந்த மரம் பெரியவரும் பலத்தோருமாய் இருக்கிற ராஜாவாகிய நீர்தான் அந்த மரம் என்று நேபுகாத் நேச்சரை பார்த்து தானியேல் சொல்லுகின்றார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த மரத்தை யாருக்கு ஒப்பிட்டு பேசுகிறார் என்றால் ஒரு மனிதனுக்கு ஒப்பிட்டு பேசுகிறார். அந்த மனிதனை தேவன் ஒப்பிட்டு பேசும்போது நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அந்த 3 மரத்தில் ஒரு மரம் மனிதன் என்று அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இன்னமாய் கூட அநேக வார்த்தைகள் உண்டு. மார்க் எழுதின சுவிசேஷத்தில் ஒரு காரியத்தை ஆண்டவர் பேசியிருக்கிறார். 11ஆம் அதிகாரத்தில் 20வது வசனத்தில், மறுநாள் காலையில் அவர்கள் அவ்வழியாய் போகும்போது அந்த அத்திமரம் வேரோடு பட்டு போகிறதை கண்டார்கள். என்னவென்றால், அதற்கு முன்பதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த வீதியில் நடந்த போது ஒரு அத்தி மரத்தை பார்க்கிறார். அந்த அத்தி மரத்தில் ஏதாவது கனி இருக்குமா என்று போய் பார்த்தபோது கனி இல்லாதது நிமித்தமாய் அந்த அத்தி மரத்தை சபித்தார். அது மறுநாள் பட்டு போயிற்று. பேதுரு அதை பார்த்து, ரபி, நீர் சபித்த இந்த மரம் பட்டு போயிற்று என்று சொல்லுகின்றார். பிரியமானவர்களே, அந்த ஆண்டவருக்கு கனிகள் வேண்டும் என்றால், அவர் பசியை ஆற்ற உணவு வேண்டும் என்றால் அவர் கல்லை அப்பமாக்க முடியும். வானத்திற்கும் பூமிக்கும் இந்த உலகத்திற்கு படி அளக்கிற தேவன் ஒரு உணவை அவரால் சாப்பிட முடியாதா? முடியும். அங்கு சபித்ததோ அந்த மரத்தை நோக்கி சென்றதோ அவர் பசிக்காக அல்ல, உணவுக்காக அல்ல. இவைகள் எல்லாம் ஒரு ஓமைகளாக பேசப்பட்ட வார்த்தைகள். என்னவென்றால், அந்த இஸ்ரேல் ஜனங்களிடத்தில் அந்த இஸ்ரேல் ஜனங்களை சபித்தார். அந்த ஏன் சபித்தார் என்பதை அடுத்த பாகத்தில் பார்ப்போம். அவர் சபித்தார் ஏனென்றால் கனியை தேடினார், கனி இல்லை, அதனால் சபித்தார். இந்த இஸ்ரேல் ஜனங்களை இந்த மரத்திற்கு ஒப்பிட்டு பேசியிருக்கிறார். அநேக தீர்க்க தரிசனங்களில் இந்த மரங்களை ஒவ்வொரு மனிதர்களுக்காகவும் தேவன் ஒப்பிட்டு பேசுகின்றது வழக்கம். அப்படியாய் தேவன் இந்த மனிதர்களை மரத்திற்கு ஒப்பிட்டு பேசியிருக்கிறார். இன்னமாய் நாம் மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது, நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்னியில் போடப்படும், அதனால் அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். இங்கே என்ன சொல்கிறாருனாக்கா, நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்னியில் போடப்படும். அப்போது நல்ல கனி கொடுக்கிற மரம் இந்த பூமியில் இருக்கா என்றால் நிச்சயமாய் கிடையாது. ஏனென்றால் 4000 வருடங்களாக ஆண்டவர் காத்திருந்தார், எந்த மரமும் நல்ல கனிகளை கொடுக்கவில்லை. இந்த ஆண்டவரை அண்டிக் கொள்ளுகிறவர்கள் மாத்திரம் நல்ல கனிகளை கொடுத்தார்களே அல்லாமல் இந்த உலகத்தில் இருக்கிற மற்ற மனிதர்கள் யாரும் நல்ல கனிகளை கொடுக்கக்கூடிய வாழ்க்கை வாழவில்லை. அதனால் தேவன் என்ன செய்தார் என்றால், அவர் இந்த பூமியில் அவர் ஒரு மரமாக, அவர் ஒரு விருட்சமாக இந்த பூமியில் தென்பட்டார். இந்த 4000 வருடங்களுக்கு பிறகு அவர் என்ன செய்தார் என்றால், அவரை தன்னை ஒரு மரமாக காண்பித்திருக்கிறார். நாம் வேதத்தில் குறிந்து பார்க்க முடியும். எசேக்கியேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7-8 காரியங்களில் பார்க்கும்போது, ஆலயத்தில் ஒரு நதி புறப்பட்டதாகவும் அந்த நதி புறப்பட்ட வீதிகளிலும் அது ஓரங்களிலும் அநேக கனிமரங்கள் வளர்ந்ததாகவும் அந்த வளர்ந்த மரத்தில் அநேக கனிகளும் இலைகளும் இருந்ததாகவும் அந்த கனிகள் சுவையாகவும் 12 விதமான சுவை தரும் கனிகளும் இருந்ததாகவும் சத்தியவேதம் சொல்கிறது. அவர் என்னை நோக்கி, இந்த தண்ணீர் கிழக்கு தேசத்திற்கு புறப்பட்டு போய் வனாந்தர வழியாய் ஓடி கடலில் விழும், இது கடலில் பாய்ந்து விழுந்து அந்த தண்ணீர் ஆரோக்கியமாகும் என்றார். இந்த தண்ணீர் என்பது மனிதர்கள். இதை குறித்து பிறகு பார்ப்போம். இந்த 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 தண்ணீர் எங்கெல்லாம் போகிறதோ அந்த இடத்துல எல்லாம் இந்த மரங்கள் வளர்ந்து அவைகள் கனி கொடுக்கும் என்று பேசப்படுகிறது. அதே வெளிப்படுத்தல் விசேஷத்தில் கூட 22ஆம் அதிகாரத்தில், நகரத்தின் வீதியில் மத்தியில் நதியில் இரு கரையிலும் 12 விதமான கனி தரும் விருட்சங்கள் இருந்தது, அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும், அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைகிறதற்கு ஏதுவானவைகள். இங்க எந்த மரத்தை குறித்து நாம் பார்க்கிறோம் என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இங்க ஒரு மரமாக காண்பிக்கப்பட்டிருக்கிறது. பாருங்க, நகரத்து வீதியின் மத்தியில் நதியின் இரு கரையிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. இந்த 12 விதமான கனிகளை கொடுக்கக்கூடியது மனிதனால் கூடாத காரியம். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவால் மாத்திரம்தான் இந்த 12 கனிகளை கொடுக்க முடியும். வேதத்தில் புது ஏற்பாட்டில் நாம் பார்க்க முடியும். கலாத்தியரில் 9 கனிகளும் இன்னும் 3 கனிகள் உண்டு. ஆகையால் 12 கனிகள் சத்திய வேதத்தில் குறிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கனிகளை குறித்து அடுத்து பார்ப்போம். இந்த 12 கனிகளை யாரால் கொடுக்க முடியும் என்றால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவால் மாத்திரம்தான் கொடுக்க முடியும். கீழே அங்கு கொடுக்கப்பட்டது, அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும், அந்த விருட்சத்தின் இலைகள். எந்த விருட்சத்தின் இலைகள்? அந்த விருட்சத்தின் இலைகள்
ஜனங்கள் ஆரோக்கியம் அடைகிறதற்கும், பாருங்க பிரிகிறது பாருங்க, ஜனங்கள் ஆரோக்கியம் அடைகிறதற்கும் அந்த விருட்சம் எந்த விருட்சம்னாக்கா அதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ற விருட்சம். அந்த விருட்சம் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைகிறதற்கு என்ன ஆரோக்கியம் என்றால், இன்றைக்கு நாம் வேதத்தில் பார்க்கும்போது அவர் தழும்புகளால் நாம் சுகமானோம், அவருடைய ஒவ்வொரு அடிகளால், அவருடைய ஒவ்வொரு துன்புறுத்துதலால் நாம் இந்த பூமியில இரக்கங்களை பெற்றுக்கொண்டோம் என்று சத்திய வேதத்தில் பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே, அந்த கனிமரம் தான் ஆண்டவராக இயேசு தான் அந்த உண்மையான கனிமரம். எந்த மரம் என்றால் ஜீவ விருட்சம் என்ற மரம் யார் என்றால் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து. இந்த ஜீவ விருட்ச மரத்தை தான் ஆண்டவர் காண்பித்து ஆதாமிடம் சொன்னார், இந்த மரத்தின் கனியை புசித்தால் உங்களுக்கு மரணம் இல்லை, ஆனால் இன்னொரு மரத்தின் கனியை புசித்தால், நன்மை தீமை மரத்தின் கனியை புசித்தால் உங்களுக்கு மரணம் உண்டு என்று தேவன் சொன்னார். ஆனால் அவர்கள் புசித்தார்கள், துரத்தப்பட்டார்கள். மீண்டுமாய் தேவன் மனிதனுக்கு அந்த நித்திய ஜீவனை கொடுப்பதற்காக 4000 வருடங்களாக காத்திருந்தார். அதை பெற்றுக்கொள்ள யாரும் முன் வராததால் அவர் என்ன செய்தார் என்றால், மனிதனுக்கு மீண்டும் நித்திய ஜீவனை கொடுப்பதற்காக அவர் மனிதனாக பிறந்தார். மனிதனாக பிறந்து அந்த மனிதனுக்கு மீண்டும் அந்த நித்திய ஜீவனை கொடுப்பதற்காகத்தான் அவர் சிலுவை என்ற ஒரு பாடுகளை ஏற்றுக்கொண்டார். பிரியமானவர்கள், அந்த ஏதேன் தோட்டத்தில் தேவன் என்ன செய்தார் என்றால், அந்த ஜீவ விருட்சத்தை ஒருவரும் பறித்து புசிக்க கூடாதபடிக்கு வேலி அடைத்து சுடரொளி பட்டயத்தையும் காவலுக்கு கேருபீன்களை வைத்தார் அல்லவா. யாராவது உள்ளே போனால் அந்த பட்டையும் வெட்டிவிடும். அது உள்ளே போய் எடுத்தால் தான் அதை மீண்டும் மனிதனுக்கு கொடுக்க முடியும். அந்த காரியம் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் என்றால், அதற்குள்ளாக போய் அதை எடுத்தார். அதுதான் சிலுவையின் பாடுகள். அந்த சிலுவையின் பாடுகளில் ஏன் அவர் 3 நாள் உபத்திரவப்பட்டார், அடிக்கப்பட்டார், துன்புறுத்தப்பட்டார் என்றால் இந்த காரியம்தான். ஏனென்றால் எந்த இடத்தில் நித்திய ஜீவனை மனிதன் இழந்து போனானோ, எந்த ஆதாம் நித்திய ஜீவனை இழந்து போனானோ, அதே 2ஆம் ஆதாமாக பூமியில் அந்த தெய்வம் மனிதனாக பிறந்து வளர்ந்து அந்த சிலுவை பாடுகளை ஏற்றுக்கொண்டு மீண்டும் மனிதனுக்கு அந்த நித்திய ஜீவனை கொடுப்பதற்காக அவர் முன் வந்தார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அங்கு ஒரு வார்த்தையை நாம் கவனிக்க வேண்டும். இந்த நன்மை தீமை விருட்சத்தை புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று சொன்னார். பாவத்தின் சம்பளம் மரணம். அந்த மரணத்தை மீட்க வேண்டும் என்றால் இன்னொரு மரணம் அங்கு தேவைப்படுகின்றது. அந்த இன்னொரு மரணம், அந்த ஈடுபலிதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்தது. பிரியமானவர்களே, இங்கு அநேக ரகசியங்கள் அடங்கி கிடக்கிறது. என்னவென்றால், பாவம் செய்த மனிதனுக்கு நித்திய ஜீவனை கொடுக்க வேண்டும் என்றால் அது முடியாத காரியம். ஏனென்றால் பாவத்தின் சம்பளம் மரணம். அந்த மரணத்துக்கு ஏதுவான அந்த மனிதனுக்கு மீண்டும் ஒரு சாகாவமை கொடுக்க வேண்டும் என்றால் அந்த பாவத்தின் சம்பளத்தை யார் எடுத்துக்கொள்வது? ஏனென்றால் ஆண்டவராகிய தேவன் யார் என்றால் அவர் பரிசுத்தவர், அவர் நீதியுள்ளவர், அவர் அன்புள்ளவர். அதுதான் தெய்வத்தின் பெயர். தெய்வம் என்றால் அன்பு, நீதி, பரிசுத்தம். இது 3ம் சேர்ந்தது தான் தெய்வம். இந்த உலகத்தில் இந்த 3 காரியத்தோடு ஒரு தெய்வம் இருக்குமா என்றால் அது சாத்தியமே கிடையாது. அந்த காரியம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரமே உண்டு. அந்த 3 காரியம், நீதி, பரிசுத்தம், இந்த அன்பு. இந்த அன்புள்ள தெய்வம் மனிதனுக்கு நித்திய ஜீவனை கொடுக்க வேண்டும் என்றால் அவர் என்ன செய்ய வேண்டும்? அவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும், சாகாவே கொடுக்க வேண்டும். ஓகே, அதை தர வேண்டும் என்றால் அந்த நீதியுள்ள தேவன் என்ற காரியம் அவருக்கு அடிபட்டு போய்விடும். ஏனென்றால் நீதியுள்ளவர், பாவத்தின் சம்பளம் மரணமாச்சே, அந்த மரணத்தை கொடுக்காமல் அவனுக்கு நித்திய ஜீவனை எப்படி தர முடியும்? கொடுக்க முடியாது. ஆகையால் அந்த நீதியுள்ள தேவன், அவர் வேதத்தில் அவருடைய பெயர் லார்ட், அவர் நியாயாதிபதி. இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனுடைய பாவங்களையும் நியாய தீர்க்கக்கூடிய சகல வல்லமையுள்ளவர் அவர்தான். ஆகையால் அந்த நியாயாதிபதி என்ன செய்ய வேண்டும்? அதற்கான நீதி பலியை செலுத்த வேண்டும். அந்த நீதி தான் தன்மேல் அந்த பாவத்தை ஏற்றுக்கொண்டார். அவர் தன்மேல் மனிதனுடைய அக்கிரமங்களை அவர் சிலுவையில் ஏற்றுக்கொண்டு அவனுக்கு விமோசனத்தை ஏற்படுத்தி அந்த நித்திய ஜீவனை, அந்த ஜீவ விருட்சத்தை புசிக்க கொடுத்தார். அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ற மரம். அந்த மரம் யார் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த மனிதனுக்கு அந்த அவர் அன்புள்ள தெய்வம் என்றால் நீதியை நிலைநாட்ட வேண்டும். நான் நீதியை நிலைநாட்டுகிறேன் என்று மனிதனுக்கு
அவர் செய்துவிட்டால் அவர் பரிசுத்தமில்லாத தேவனாக மாறி விடுவார். ஆகையால் இந்த மூன்றையும் காத்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை தான் தெய்வம். அந்த மூன்று காரியத்தை தான் மனிதனுக்கு அன்பு காட்ட வேண்டும் என்றால் அவர் நீதியுள்ளவராய் இருக்க வேண்டும். அவர் நீதியுள்ளவரார் என்றால் அந்த பலியை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த பலியை யார் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் பரிசுத்தமுள்ள ஒரு தெய்வம் தான் ஏற்றுக்கொள்ள முடியும். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த பரிசுத்தமுள்ள தெய்வத்தால் தான் விமோசனம் தர முடியும். அதை மீட்கும் பொருளாக தன் பரிசுத்தத்தை, தன் ஜீவனை ஈடாக கொடுத்து மீட்டு கொடுத்தார். இதுதான் அந்த ஜீவ விருட்சம். இந்த ஜீவ விருட்சம் தான் அநேக வார்த்தைகள் பேசப்படுகிறது. நானே மெய்யான திராட்சை செடி என்று சொல்லியிருக்கிறார். என்றால் அவரு ஒரு மரம் தான். அந்த மரம் தான் உண்மையான ஜீவ விருட்சம். அதற்கூட சேர்க்கப்பட்டால், அதற்கூட ஒட்டப்பட்டால், அதற்கூட இருந்தால் நம்மளால் கனி கொடுக்க முடியும். இந்த கனியை குறித்து நாம் அடுத்த பாகத்தில் பார்ப்போம். நாம் ரோமர் நிருபத்தில் கூட சில காரியங்களை பார்க்க முடியும். என்னவென்றால், காட்டு ஒலிவ மரமாகிய நம்மை நல்ல ஒலிவ மரத்தை வெட்டி அதன் கிளையில் இணைக்கப்பட்டு இருக்கிறார். இந்த காரியங்களை நாம் இந்த மாதிரி வருகிற காரியங்களில் பார்ப்போம். இந்த உண்மையான மரம் யார் என்றால், இந்த ஜீவ விருட்ச மரம் யார் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நன்மை தீமை மரம் யார் என்றால் சாத்தான். இந்த ரெண்டு பேருடைய வார்த்தையை கேட்டு நடக்கிறவர் யார் என்றால் மனிதர்கள். இன்றைக்கு இந்த ஜீவ விருட்சத்தை எங்கு இருக்குது என்றால் நம்முடைய கையில் கொடுத்திருக்கின்றார். அதுதான் சத்திய வேதம். அதுதான் யோவான் 1:1 சொல்லுகிறார், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அந்த வார்த்தை தான் இந்த சத்திய வேதம். இந்த சத்திய வேதம் தான் அந்த தெய்வம். அந்த தெய்வம் இப்போ அந்த நித்திய ஜீவன், அந்த ஜீவ விருட்சம் எங்கு இருக்கிறது என்றால் நம் கையில் கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, இதை நான் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? அங்கே வேதம் சொல்கிறதெல்லாம் ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு அந்த ஜீவ விருட்சத்தை தருவேன் என்று. இதை அடுத்த பாகத்தில் நாம் பார்ப்போம். எப்படி ஜெயம் கொள்ள வேண்டும், எப்படி கனி கொடுக்க வேண்டும் என்பதை நாம் அடுத்த பாகத்தில் பார்ப்போம். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை கேளுங்கள். அநேகருக்கு இந்த வார்த்தையை கேட்கும்படி உதவி செய்யுங்கள். கர்த்தர் தாமே கேட்ட உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கிறோம், பரிசுத்தப்படுத்துகின்றோம். God bless you. Amen.